மேத்யூ 7 பார்க்கலாம். இதுல முக்கியமான சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். அதாவது மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Praise God. என்ன கேட்கணும்? கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன கேட்கணும்? அதுக்கப்புறம் தேடுங்கள். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கேளுங்கள் பத்தி பார்க்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன கேட்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சு தான் ஆண்டவர் சொல்றார் கேளுங்கன்னு. அதனால நம்ம என்ன பண்றோம்? இது வேணும் அது வேணும் நம்ம கேட்டுன்னே இருக்கிறோம். அது கேட்கக்கூடாது நம்ம அப்படின்னா ஆண்டவர் தானே சொல்றாரு கேட்கணும்னு, அதனால தான் கேட்குறோம். இன்னைக்கு மிஸ்இன்டர்பிரட் ஆயிருக்குது இந்த வசனம். சில இடங்களில் மேபி சில பேர்கள் அப்படி மிஸ்இன்டர்பிரட் பண்ணலாம். அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறதுனால கேட்டுனே இருக்காங்க. என்னத்தை? தன்னுடைய கோரிக்கைகளை, ரிக்வெஸ்ட், தன்னோட தேவைகளை கேட்டுக்கொண்டு. ஆனால் இந்த வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன கேட்க சொல்றாரு தேவன் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், மத்தேயு 6:7 இருக்குது. நம்ம படிக்கலாம் அந்த ஒரு வசனம். மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்போ இங்கிலீஷ்ல ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்கன்னு இருக்குது. அதாவது திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. மேபி 5-6 படிச்சா இருக்கும், 6 படிச்சா இருக்கும். ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ் திரும்ப திரும்ப வீண் ஜெபம் திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இங்கே பார்த்தாக்கா ப்ரேயர் ரிப்பீட்டடாக ப்ரேயர் பண்ணாதீங்க, அஞ்ஞானி போல வீணா ஜபிக்காதீங்க அப்படின்னு இருக்குது. அப்போ இயேசுவை தெரியாதவங்க தான் வீணா ஜபிக்கிறது. அப்போ அஞ்ஞானி போல ஜெபம் பண்ணாதீங்க. இன்னொரு இடத்துல மார்க் 11:24 நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்ப பெற்றுக்கொள்வோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு, நம்ம நம்பினாதான் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் கேட்டா நீங்க கிடைச்சிடுச்சு நம்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீணான ஜெபம் பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்க. இங்க கேளுங்கள்னு இருக்குது. அப்ப என்ன பைபிள்ல வசனம் கான்ட்ராடிக்டிங்கா இருக்கா? எதிர்முறையா இருக்கா? பைபிளில் வசனங்க கான்ட்ராடிக்டிங்காக இருக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு சொல்யூஷன் பைபிள்லே தான் இருக்கும், நம்ம வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த கேளுங்களுக்கு என்ன அர்த்தம்? என்ன கேட்க சொல்கிறார் தேவனு? இதே நம்ம லூக் 11வது அதிகாரம் 13வது வசனம், இதற்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். லூக் 11வது அதிகாரம் 13வது வசனம் என்ன கேட்க சொல்கிறார் தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? என்ன கேட்கிறாருங்க? நம்ம திரும்ப அந்த வசனத்தை பார்க்கலாம். பொல்லாதவராகிய நீங்கள். அப்போ இங்க என்ன இருக்குதுன்னா, ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு, அந்த அப்பா எவ்வளவு ஈவிலா இருந்தாலும் தன்னோட பிள்ளைக்கு பிரெட் கேட்டா கல்ல கொடுக்க மாட்டாரு, ஃபிஷ் கேட்டாக்கா ஒரு பாம்பை கொடுக்க மாட்டாரு. அப்போ எவ்வளோ ஈவலாக இருக்கிற அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவை தன்னோட பிள்ளைக்கு கல்லும் பாம்பையும் கொடுக்க மாட்டாரோ, அப்போ பிதா, அதாவது பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதா எவ்வளவாய் நம்ம இன்னும் நேசிக்கிற நம்ம அப்பா, அவ்வளோ ஹோலியாக இருக்கிற நம்ம அப்பா, அதாவது பிரெட்டு கேட்டால் கல் கொடுக்க மாட்டார், ஃபிஷ்ஷை கேட்டால் பாம்பு கொடுக்க மாட்டாரு. எவ்வளவாய் நமக்கு குட் கிஃப்ட்ஸ் கொடுக்குவார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா. ஆனால் என்ன கேட்கணுமா? பரிசுத்த ஆவியின் கிஃப்ட்ஸ் கேட்கணும். அங்க கொடுத்திருக்கு. திரும்பவும் நம்ம அந்த சென்டென்ஸ் படிக்கலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? How much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? அப்போ யார் Holy Spirit கிஃப்ட்ஸை கேட்குறாங்களோ எவ்வளவா இன்னும் மனதாக இருக்கிற நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக. ஈவில் பீப்புளே தன்னோட பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்றது இல்லை, கல்ல கொடுக்க மாட்டாரு. எவ்வளவா தேவன் நீங்க கேட்குற பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்காம இருக்க மாட்டாரு இல்லையா? ஸோ அப்போ என்ன இருக்குதுங்க? தேவன் என்ன சொல்றாரு? எதை கேட்கணுமா? உன்னுடைய ரிக்வெஸ்ட், உன்னுடைய தேவைகளை எங்க வசனம் இருக்குது. வீண் ஜெபம் பண்ணாதீங்க. அது கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன இருக்குதுன்னா, நீங்க கேட்பதற்கு முன்பதாகவே தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அதை கேட்காதீங்க நீங்க என்கிட்ட. அதே மாதிரி நீங்க எதை
கேட்டாலும் ஜெபத்தில் நீங்க எதை கேட்டாலும் அது பெற்றுக்கொள்வோம் நீங்க விசுவாசிங்கோ. பெற்றுக்கொள்வோமா இல்லையான்னு ஒரு அவ்விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய வருஷம் கேட்கிறோம். ஏன்னா கிடைக்கிற வரைக்கும் கேட்கிறோம். ஆனா நீங்க ஒரு வருஷம் கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் நீங்க நம்பினீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும்னு இருக்குது. அப்போ உங்களோட தேவைகளை கேட்க தேவன் சொல்ல, பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கனிகளையும் கேட்கத்தான் தேவன் சொல்கிறார். What should you ask? கேளுங்கள், அது என்ன இருக்குது அதுல? கேளுங்கள் கொடுக்கப்படும். அதான் தேவன் என்ன கொடுக்க மனதா இருக்க? பரிசுத்த ஆவியின் எல்லா வரங்களும். அது நமக்கு இருந்தாலே எல்லாமே நமக்கு உலக தேவைகளும் இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மா செழிப்பது போல் எல்லாவற்றிலும் நீ செழிப்பா இருப்ப, நீ ஹெல்தியா இருப்பன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஆத்மா செழிப்பது எப்படி? பரிசுத்த ஆவியை நீ கேட்கும் போது, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்ம எல்லா சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு வெளிப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவி. அது வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவியோட கனெக்ட் ஆகும் போது, அவர் நமக்காக ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குள்ள வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே அது வெளிப்படையா வெளிரங்கமா கிடைக்கும். எப்போனா பரிசுத்த ஆவியோட நம்ம கனெக்ட் ஆகும்போது, அந்த பரிசுத்த ஆவியை தான் தேவன் கேட்க சொல்கிறார், நம் தேவைகள் அல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிந்து கொள்றோம். இப்போ நெக்ஸ்ட் தேடுங்கள் கண்டடைவீர்கள். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். என்ன தேடணும்? என்ன நம்ம தேடணும்? எதை நம்ம தேடணும்? நம்ம தேவைகளை தேடணுமா? எதை தேட வேண்டும்? பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம அதை பார்க்கலாம். மேத்யூ 6:33, அதே மத்தேயு 6:33 வசனத்தை படிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் காட். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கோம், மனதாக இருக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம பிரசங்கிக்கு போகும்போது இந்த ஒரு வசனத்தை சொல்லுவோம், நம்ம இந்த மாதிரி இருக்கணும், ஃபஸ்ட்டு ஆண்டரை தேடுங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவங்களுக்கு அதோடைய ப்ரையாரிட்டி தெரில. ஆண்டவரை தேடி அவருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள, அவருடைய வசனத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா திங்ஸ் நம்மளை சேருங்கிறது அவங்க புரிந்து கொள்ளாததுனால தான் அதை விட்டுட்டு மற்ற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தேடி போகிறதுனால அதுவும் நிறைவேறதில்லை, தேவன்கிட்டயும் க்ளோஸாக இருக்க முடியறதில்லை. அதுதான் ப்ராப்ளம். ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா, எதை தேடணுமா? சீக் பட் ஃபர்ஸ்ட். அங்கே அழகா முதலாவது ப்ரையாரிட்டி, முதலாவது ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட் யார்? கிங்டம் ஆஃப் காட் யார்? கையில் உள்ளது. யார்? நம்ம கைக்கிட்டே இருந்தது. யோவான் ஸ்நானகர் இருக்கும்போது கைக்கிட்டே இருந்தது இயேசு. நம்மக்கிட்ட கையிலேயே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை. அவர் தான் இயேசு கிறிஸ்து, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அப்போ முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்து, அவரோட வார்த்தையை நம்ம தேடின்னு போகணுமா? அவர் நீதி மற்றும் நீதி யாரு? இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய ராஜ்யங்கிறது இயேசு கிறிஸ்து, அந்த நீதியை, அவருடைய வார்த்தை. இதை நம்ம தேடும்போது எல்லாமே, இப்போ இங்கே என்ன இருக்குது? நீங்கள் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, இரண்டாவது உங்கள் தேவைகளை தேடுங்க அப்படின்னு இல்லை. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவரோட நீதியை தேடுங்க. எல்லாமே தேடாமலே கூட கொடுக்கப்படும். அப்பொழுது எப்பொழுது? கண்டிஷன். அப்போ உங்க கண்டிஷன் ஒன்று இருக்கு. நீ முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய வார்த்தையை நீ தேடும் போது எல்லாமே கூட கொடுக்கப்படும். இட்ஸ் லைக் அ பேக்கேஜ். நீ ஒரு ஃபோன் வாங்கினா அது கூடவே பேக் கவர், ஸ்க்ரீன் கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள இருக்கிற பேட்டரி எல்லாமே. பேட்டரி கழட்டி வச்சுட்டு வெறும் ஃபோன் தான், நீ பேட்டரி நெக்ஸ்ட் தேடி வாங்கிக்கோ அப்படி சொல்றது இல்லை. அதே மாதிரி ஏசு கிறிஸ்து முதலாவது தேடும் போது நெக்ஸ்ட் உலக பிரகாரமாக இருக்கிற தேவையெல்லாம் நீ தேடி போகணும் இல்லை, அது உன்னை தேடி வரும். சங்கீதம் 23:6 வசனத்தை பார்க்குறோம். நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை தொடரும். உன் வாழ்நாள் எல்லாம் நீ அதை தொடரும் இல்லை, அது நம்மை தொடரும். பிரைஸ் காட். அப்போ கர்த்தரோட ராஜ்யத்தை முதலாவது தேடும்போது எல்லாமே இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை நோக்கி பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த பிரச்சனை நோக்கி பார்க்கறதுக்கு முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருக்கு நேரத்தை கொடுத்து, அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய அன்பு என்னன்னு அந்த வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்காகவும் இருக்கு பைபிள். அதாவது நீ எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குது, நீ எப்படி அவரை நேசிக்கணும், அவரோட அன்பு எவ்வளோ பெரிய அளவில் இருக்குதுன்னு அதில் தெரியும். எல்லாமே அந்த வசனத்தில் தெரியும். அப்போ நம்ம ஆசீர்வாதம் எங்கெங்க என்னென்ன எவ்வளோ ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஆவிக்குள்ள ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டாருன்னு அதில் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது நம்ம அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆவிக்குள்ள ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஆசீர்வாதம் வெளிரங்கமாக வெளிப்படுத்துவார் ஆண்டவர். அதுதான் வசனம் இருக்குது. நீ சீக்ரெட்டில் ஜபிக்கும் போது ஆண்டவர் வெளிரங்கமாக ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் காட். அப்போ நம்ம என்ன தேடணுமா? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். மூணாவது என்ன? தட்டுங்கள்
திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். பிரைஸ் காட். என்ன தட்டணும், எதை தட்டணும்? இப்போ நம்ம ஒரு கதவை தட்டணும்னா நம்ம உள்ள அந்த கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க திறக்கணும், அந்த லாக்கோ இல்லை கீ போட்டோ அதை திறக்கணும். அதுதான். அப்போ நீங்கள் தட்டும்போது ஒருத்தர் அதை திறக்கணும். ஓகே, அப்போ என்ன தட்டணும், யார் திறப்பாங்க? திறக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? பிரைஸ் காட். அப்போ கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நம்ம படிக்க கேட்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும். இப்ப நம்ம 3 படிச்சு அப்புறம் 2க்கு வரலாம். 3 படிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. He is the key that opens all the hidden treasures of God's wisdom and knowledge. யார் அந்த கீ? திறவுகோல். அழகாக கொடுத்துருக்குது. He is the key. அவரே திறவுகோல். எல்லாம் மறைக்கப்பட்ட அந்த பொக்கிஷங்கள், தேவனுடைய ஞானமும் அவருடைய நாலேஜ், விஸ்டம் அண்ட் நாலேஜ், அறிவும் ஞானமும் அறிவும் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த மிஸ்ட்ரி, அந்த சீக்ரெட் வெளிப்படுத்துறதுக்கான கீ இயேசு கிறிஸ்துவா. அப்போ நம்ம தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன தட்டணும்? அந்த மிஸ்ட்ரீஸ் என்னன்னு தெரிந்து கொள்கிற அந்த மூடப்பட்ட கதவை நம்ம அந்த ஒளிந்து இருக்குது அந்த சீக்ரெட், அவருடைய ஞானமும் அவர் அறிவும் கதவுக்கு அந்த பக்கம் இருக்கு. அதை திறக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்கிற திறவுகோலை நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எல்லா ஞானமும் அறிவு. இப்போ நம்ம 2வது வசனத்தை படிக்கலாம். என்னன்னா அதில் என்ன இருக்குதுன்னா, all have the full wealth of assurance which true understanding brings. மெய்யான புரிதல் எப்போ வரோம்னா அந்த கீயை நம்ம ஓப்பன் பண்ணணும். பரிசுத்த ஆவியின் அந்த ஒரு ஹெல்ப் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவ வார்த்தை, அந்த வார்த்தையை படிக்க 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 God knows, looks at your heart's desire. உன் மனதின் விருப்பம் என்னவென்று அவர் பார்க்கிறார். ஏதோ பேருக்கு படித்தோம், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் இல்லை, அதற்குள்ள இருக்கிற இந்த ஆழ அர்த்தங்கள், இந்த வசனம் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம், இதற்குள்ள இருக்கிற ஆழ அர்த்தம் நமக்கு எப்படி புரிய வரும்? நீ படிக்க படிக்க இதை நான் தெரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை, இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரேன்னு எப்போ நம்ம ஹார்ட்ஸ் டிசைர், ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் வேணும், இன்னும் நல்ல வேலை வேணும், இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இன்னைக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இது, ஒரு வசனம் கூட நான் சொன்னோன்னு அந்த கமிட்மெண்ட் இஎம்ஐ நான் கட்டிடணும், எனக்கு அந்த காசு. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய நேச்சர் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும், அவருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வைத்திருக்கணும் நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய நேச்சர் புரிந்தாலே நம்ம ஆல்ரெடி எல்லா ஆசீர்வாத சுதந்திரத்தை கொண்டு விட்டோம் என்று அர்த்தம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஆசீர்வாதம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன நம்ம தட்டணும்? அவர் நமக்கு சொல்றாரு, இதய கதவை ஆண்டவர் நமக்கு தட்டுறாராம், திறக்கிறவங்க கூட அவர் சாப்பிட்றாராம். இயேசுவே கதவு தட்டுறாராம், திறக்கிறவங்களுக்கு சாப்பிட்றாராம். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? இதெல்லாம் வச்சு நிறைய பேர் கேளுங்க கேட்டுனே இருன்றாங்க, நாங்கள் கேட்டுனே இருக்கிறோம், எங்களுக்கு தேவை உள்ள இருக்குது. இல்லை இல்லை, கேளுங்க கேட்டுனே இருங்க, தேடுங்க தேடினே இருங்கன்னா அவருடைய ரகசியத்தை இன்னைக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ தெரிந்து கொண்டாலும் இன்னுமே இருக்கு. பால் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டது கொஞ்சம், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அநேகம் இருக்கு, நிறைய இருக்குது கற்றுக்கொள்றதுக்கு, அதுக்கு முடிவே இல்லை. அப்போ ஏன்னா நீங்கள் எவ்வளோ டிக் பண்ணுறீங்களோ, இன்னும் நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரை, இன்னும் நான் உங்களை புரிந்து கொள்ளணும் ஆண்டவர், தேட தேட ஆண்டவர் மிஸ்ட்ரீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுக்குள்ளே இருக்கிற ஆழ அர்த்தங்கள், அதுதான் சொல்றாரு அவர், அதாவது வெல்த் ஆஃப் அஷூரன்ஸ் விச் ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் புரிந்து கொள்றாங்க, ஆனால் எதுக்கு அந்த ஒரு நிறைய பேர் புரிந்து கொள்றாங்க, நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு இருக்கலாமே, ஏன் மெய்யாக புரிந்து கொள்ளணும், மெய்யான காரியங்களை புரிந்து கொள்ளணும்னு ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம புரிந்து கொள்கிற விதமே வேறு. ஆனால் நம்மளோட இதயத்தின் விருப்பமோ ஹார்ட் டிசைர் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் வசனத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் ஆண்டவர் இன்னும் க்ளோஸாக போகணும், இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவர், இன்னும் புரிந்து கொள்ளணும் ஆண்டவர், அந்த மாதிரி டிசைர் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்துனே இருப்பார். அதுதான் சொல்கிறாரு, பிரெட்டு கேட்டால் நான் கல் கொடுக்க மாட்டேன், அப்போ நீ எவ்வளவாய் நான் உனக்கு நீ ஹோலி ஸ்பிரிட் கேட்டா நான் கொடுப்பேன்றாரு. அப்போ எவ்வளவாய் நீங்க ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப், அவங்க தான் கீ, இயேசு கிறிஸ்து தான் கீ. நோ எவ்வளோ ஜிஎஸ்டி ஆண்டவரே நீங்க தான் கீ, எனக்கு இதுல என்ன மீனிங் இருக்கு, சொல்லி கொடுத்தே கொடுக்கணும்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கல் கொடுக்க மாட்டாரு, பாம்பை கொடுக்க மாட்டாரு, அதுல இருக்கிற ஆள அர்த்தத்தை கண்டுபிடிக்க வைக்குவார், நமக்கு புரிய வைக்குவார், பேசுவார் அவர் வார்த்தையின் மூலியமா. அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ என்னன்னா, தேடுறதோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், கேட்குறதோ
பரிசுத்த ஆவியை கேட்கணும். நம்ம தட்டுறதோ அவரோடைய அந்த சீக்ரெட் ரகசியத்தை கேட்கணும்னு இருக்குது. நம்ம காரியங்கள் இல்லை, இந்த காரியங்களை முதலாவது நம்ம தேடும்போது அனைத்து தேவைகளும் தேவன் சந்திக்கிறார், நம்ம கூட கொடுக்கப்படுது. பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம ஆத்மா எவ்வளோ செழிப்பாகுதோ வார்த்தையில் பாருங்களேன். ஆத்மா எப்படின்னா உலக பிரகாரமாக சரீரம் போகும்போது அது பக்கம் அப்படியே சாஞ்சிடும் ஆத்மா. நீங்கள் உங்களோட ஆவி பிரகாரமாக ஆண்டவருக்குள்ளே போகும்போது அந்த பக்கம் ஆத்மா சாயும். ஸோ ஆத்மா எப்படின்னா இப்படியும் நீங்கள் எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக போகிறீங்களோ அந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் ஆவியில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆவி அப்படி கிடையாது, நமக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி கிடையாது. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம ஒரு டிசிஷன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உங்களுடைய அந்த ரகசியம் நான் தெரிந்து கொள்ளணும், அதனால நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுத்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கையில் எடுக்கும்போது, அவருடைய ராஜ்யத்தை நம்ம கையில் எடுக்கும்போது, அப்போ என்ன சொல்றாரு, இது நம்ம முதலாவது எடுக்கும்போது எல்லா தேவைகளும் கூட கொடுக்கப்படும். ஆத்மா நமக்கு செழிக்க செழிக்க, வார்த்தையில் செழிக்க செழிக்க, ஆத்மாவோ ஆவியும் ஒன்றாகும்போது, ஸ்ட்ராங் ஆகும்போது, ஆவி நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவி கூட கனெக்ட் ஆகும்போது ஆவியில் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் வெளிரங்கமாக காண்பிக்குவார். பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த ஆழம் அர்த்தம் வர நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மேத்யூ 8 இதுதான் மலை பிரசங்கம். இன்னும் ஏதாவது நம்ம இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு இந்த செஷனில், அதனால் நான் இதை ஷேர் பண்ணேன். தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம், அதை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் காட். அடுத்த வாரம் நம்ம இந்த செஷன் நீங்கள் மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நடக்குது. டிரெக்டாக பார்க்க நினைக்கிறவங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் டிரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்பதாக எடுத்த செஷனோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்க்கலாம். இதுக்கு முன்பதாக பார்க்காதுங்க. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க ரகசியத்திற்காக நன்றி. காலில் இருக்கிறவங்க, உங்களுக்கு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோ ஆண்டவரே, அப்பா நீங்கள் எங்கள் ஞானத்தால் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இன்னும் மேலும் மேலும் நாங்கள் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களோட ஞானத்தின் ஆவியை எங்களுக்காக கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.